வந்து நீங்கள் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு லிப் பாம் போட்டுட்டு அதுக்கு மேலே லிப்ஸ்டிக் போடுங்க. ஏன்னா நம்ம ஸ்கின்னுக்கு மாதிரி லிப்ஸுக்கும் மாய்ஸ்சரைசிங் தேவை, ஹைட்ரேஷன் தேவை. அதனால் நல்லா மாய்ஸ்சராக இருக்கிறதுக்காக லிப் பாம் போட்டுக்கிறோம். இன்னொன்று என்னென்னா லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, என்னதான் பார்த்து வாங்கினாலும் சரி எல்லாமே வந்து கெமிக்கல் இல்லாத ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நம்ம சாப்பிட்ற ஐட்டம்லேயும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், வெளியில் வாங்குற எல்லா பொருளிலையுமே வந்து கெமிக்கல் அப்படிங்கிறது 1% கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். லிப்ஸ்டிக் வந்து போடுறதுனால உதடு எவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கினாலும் சரி லிப்ஸ்டிக் தான் அதில் சேர்க்க தான் செய்வாங்க. சும்மா சொல்லிக்கலாம், அவ்வளோதான். ஸ்விஸ் பியூட்டியோட லிப்ஸ்டிக் லிப் பாம் போட்டுட்டு நம்ம மேலே லிப்ஸ்டிக் போட்டோம் அப்படின்னா அந்த லிப்ஸ்டிக்கோட இது வந்து நம்மளுக்கு லிப்ஸில் இறங்காது. அதனால லிப்ஸ்டிக் வந்து நம்மளுக்கு ஒரு சன்ஸ்க்ரீன் மாதிரி நம்ம லிப்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸ்விஸ் பியூட்டியோட லிப்ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று என்னென்னா, நம்ம லிப் பாம் போடாமல் போட்டால் ட்ரையாக இருக்குமா, நிறைய லிப்ஸ்டிக் தேவைப்படும். லிப் பாம் போட்டோன்னா கொஞ்சம் தான் தேவைப்படும். ஈஸியாக பிளெண்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். லைட்டாக தான் போட்டிருக்கேன், ஆனால் இப்போ உங்களுக்கு அதிகமாக தெரியும், ரொம்ப லைட்டாக போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து நான் வந்து என்ன ஐலைனர் மஸ்காரா வச்சுருக்கேன்னு சொல்லிடுறேன். ஸ்விஸ் பியூட்டியோட ஐலைனர் தான் வச்சுருக்கேன், ஸ்விஸ் பியூட்டியோட மஸ்காரா தான் வச்சுருக்கேன். இது வந்து லிப்ஸ்டிக்கும் அதுதான். இது எல்லாமே வாட்டர் ப்ரூஃப். ஒரு பொட்டு வச்சுட்டு இதில் பொட்டு வைப்பேன் எப்போதுமே, அழியவே அழியாது. தண்ணியை ஊற்றி நான் எவ்வளோ டைம் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன், அழியாது. ஐலைனரும் சரி பெட் வைப் வச்சு க்ளீன் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம அழிக்க முடியும். வாட்டர் ப்ரூஃபு. நீங்கள் ஆற்றுல போய் கூட குளிக்கலாம், மலையில் நனையலாம், அழியாது. இல்லை இப்போ வந்து ஐலைனர்லாம் தேவையில்லை, நான் எங்கேயுமே வெளியே போகல. பொட்டு குட்டி பொட்டு மட்டும் வச்சுக்கிட்டேன். இது ஸ்விஸ் பியூட்டியோட ஐலைனர். இது ரேட்டு வந்து 200 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும், அவ்வளோதான், ரொம்ப காஸ்ட்லி கிடையாது. மறந்துட்டு ஒரிஜினல் ஸ்விஸ் பியூட்டியோட மஸ்காரா. இதுவுமே வாட்டர் ப்ரூஃப், தண்ணிப்பட்டு அழியாது. அதுக்கப்புறம் நம்மளோட லேஷஸை வந்து வால்யூம் பண்ணி காமிக்கும். அதாவது லேஷஸே இல்லைன்னா கூட நம்ம அந்த மஸ்காரா யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இருக்கிற லேஷஸை வந்து நம்மளுக்கு நல்லா காமிக்கும் அட்ராக்டிவாக. அதனால இது பெஸ்ட்டு. லிப்ஸ்டிக்கும் ஸ்விஸ் பியூட்டி தான். என்னமோ தெரில, இந்த பிராண்ட் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால என்கிட்ட நிறைய பிராண்ட் இதில் தான் இருக்கும், நிறைய ப்ராடக்ட் இதில் தான் இருக்கும். நல்லா தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. வேறு என்ன, அவ்வளோதான். இதுதான் என்னோட மேக்கப்பு. இப்போ வெளியில் எங்கேயாவது போகணும் அப்படின்னா ஐலைனர் போடனாலும் போட்டுக்கிடுவேன், ஐலைனர் போடுவேன், மஸ்காரா போடுவேன். காஜல் வந்து எனக்கு போட்டால் ரொம்ப சென்சிட்டிவ் ஐஸ். காஜல் போட்டால் வந்து கண்ணீர் வரும், அப்புறம் கண் எரியும், அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அதனால்